ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சந்திரகலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அங்கே சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கணவனை நீ சும்மாவே விடக்கூடாது, அவனை எப்படியாவது போலீஸில் பிடிச்சிக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி சந்திரா, நான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், உனக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வந்துட்டு ஸ்டேஷன்ல சொல்றாங்க, சார் உங்ககிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னோட தங்கச்ச ராஜான்னு ஒருத்தன் கத்தியால குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அந்த அதிகாரியும் யாருமா அந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தி வந்துடுறாங்க. அப்போ கார்த்தி கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சபாஷ் நீயே வந்துட்டியே, நான் எங்கே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நீயே வந்து சரண்டர் ஆகுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னைய நம்ப மாட்டீங்க, அதனால நான் லாக்கப்குள்ளேயே இருக்கேன், உண்மை தெரிய வரும்போது உங்களுக்கே யார் தப்பு பண்ணான்னு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இவனை வெளியிலவே விட்டுறாதீங்க, இவன் வெளியில் இருந்தால் எங்களுக்கு தான் சார் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து பேசுகிறாங்க. என்ன டிரைவர், என் தங்கச்சியவே கத்தியால் குத்துறியா? என் தங்கச்சி உன்னை பற்றி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனால் நான் அவளை கூட நம்பாமல் உன்னையே தான் நம்பினேன், என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, இனிமேட்டு தான்டா சாமுண்டீஸ்வரியோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் இப்போ உண்மையை சொன்னால் கூட நீங்கள் என்னையே தான் தப்பாக நினைப்பீங்க, அதனால உங்களுக்கே உண்மை தெரிகிற வரைக்கும் நான் இந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்தோட போயிட்டு வீட்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் கேட்குறாங்க, என்னாச்சு ஈஸ்வரி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் டிரைவராக ஒருத்தன் வந்தானே, அவன் என் தங்கச்ச கத்தியால் குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி சொல்கிற, கண்டிப்பாக நம்ம வீட்டு மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் சேரவர் கிடையாது, அவர் மட்டும் உனக்கு உதவி பண்ணலனா இந்நேரம் நீயே ஜெயிலில் தான் இருந்திருப்பேன், அந்த உதவியெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் யாரும் இப்போ பேசாதீங்க, இப்போ என்னோட தங்கச்சை கத்தியால் குத்துனது அவன் தான், ரேவதி அவனையும் பிரிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட மனசில் ஈரம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ராஜா அந்த மாதிரி செய்கிறவனா, உங்களுக்கு ராஜாவை பற்றி தெரியாது, அவன் நம்ம குடும்பத்துக்கு இப்போ வரைக்கும் நல்லது தாம்மா பண்ணிட்டு இருந்திருக்கான், அவனை போயிட்டு இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளிட்டீங்களே, நீங்களா மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சாமியாக கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி நீ ஓவராக பேசுகிற, அவன் கட்டின தாலி அவன் கழுத்தில் இருக்கிறனால தான் நம்மளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா, ஆரம்பத்திலே சந்திரா சொல்லிட்டு தான் இருந்தா, ஆனால் நான் என் தங்கச்சி கூட நம்பாமல் அந்த டிரைவர் மேலே தான் நம்பிக்கையை வச்சுருந்தேன், அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி எனக்காக அவளோட வாழ்க்கையவே உதறி தள்ளிட்டு எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா, அவளை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, அவளை போயிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதிக்கு கோவம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கா. அம்மா நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்கம்மா, கண்டிப்பாக ராஜா வந்து இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட ஆள் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நம்ம இவகிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்மளை புரிஞ்சுக்கவும் மாட்டா, அவ சொன்னது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் மாப்பிளையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த அதிகாரி கேட்குறாங்க, நீங்களாம் யார் அப்படி சொல்லி கேட்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, சார் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணுன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாங்க, சரி சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ரேவதி ஓடி போயிட்டு கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன ராஜா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ கார்த்தி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சின்னத்தை ஃபோன் போட்டு செங்கல் சோலைக்கு வர சொன்னாங்க, நானும் சரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன், அங்கே பார்த்தா அவங்க வந்து கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றுல அவங்களே குத்திக்கிட்டு அத்தைக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த டிரைவர் என்னை கத்தியால் குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னால் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன செய்கிறதுன்னு கூட புரியல, நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே சாமுண்டீஸ்வரி அத்தை வந்துட்டாங்க, அவங்க கிட்ட என்னமோ நான் தான் கத்தியால் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ட்ராமா பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, என்னப்பா சின்னத்தை இந்த அளவுக்குலாம் போகுமா, அது இப்படியெல்லாம் பண்ணுற ஆளு தானே, அதுக்கிட்ட கொஞ்சம் நீ உஷாராக இருந்திருக்க கூடாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, இது எல்லாமே அந்த காளியம்மா போட்டு கொடுத்த பிளானாக தான் இருக்கும், எப்படிப்பா கார்த்தி இதுலேருந்து நீ வெளியில் வர போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நீங்கள் அத்தை கிட்ட ஏதாவது போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அத்தைக்கு நம்ம மேலே கோவம் இன்னும் அதிகமாகிட்டே தான் வரும், ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்றத
அந்த போலீஸே கண்டுபிடிச்சாதான் யார் மேலே தப்பு இருக்குன்றது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ராஜா வேண்டாம், இனிமேட்டு நீ எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுறேன், இந்த குடும்பத்தை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மதிப்பை நீ இழந்துக்கிட்டே தான் இருக்க. போதும் ராஜா, இனிமேட்டு நீ இங்கேருந்து கஷ்டப்பட வேணாவா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழ்வோம். இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சு எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்க போகிறதில்ல, எங்கள் அம்மாவோட மனசு மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி ஒரு நிமிஷத்தில் இப்படி சொல்லிட்ட, நம்ம என்ன ஓடி ஒளிகிறதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் வேண்டாமா, பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரி நான் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ நவீன், துர்கா, பாட்டி 3 பேருமே கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே பாட்டி பயங்கரமாக அழுகுறாங்க. என்னப்பா கார்த்தி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, உன் அத்தைக்காரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, அம்மா அந்த சந்திரகலா தான்மா பிளான் பண்ணி மாப்பிள்ளை இப்படி உள்ளதுக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னோட பேரனையே ஜெயிலுக்கு அமிச்சிட்டாள்களை நான் அவள்களை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவத்தோட போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க, வேணாம் பாட்டி, இப்போதைக்கு நம்ம எது செஞ்சாலும் அத்தைக்கு கோவம் அதிகமாக தான் ஆகணும், இதுக்கு பின்னாடி சந்திரா தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அத்தைக்கு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து எல்லா பிளானையும் சொல்கிறாங்க. செங்கல் சொல்லையில் அங்கே கத்தி இருக்கும், அந்த கத்தியில் என்னோட கைரேகை இருக்காது, அவங்களே குத்திக்கிட்டனால அவங்களோட கைரேகை தான் இருக்கும், கண்டிப்பாக இதை போலீஸ்னால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், அதனால எனக்கு தெரிஞ்ச போலீஸை நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னால் போதும், அவங்க அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்றதை சூப்பராகவே கண்டுபிடிச்சிருவாங்க, தப்பு நம்ம மேலே இல்லை பாட்டி, நம்ம எதுக்குமே பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, எப்பா சீக்கிரமாக அந்த அதிகாரிக்கிட்ட சொல்லுப்பா, சீக்கிரம் இதுக்கு பின்னாடி அந்த சந்திரகலா தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சாம்புடிச்சேரிக்கிட்ட நிரூபிக்கணும், அப்படி நிரூபித்தா மட்டும்தான் உன் அத்தைக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்து சரவணனுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சரவணன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன், அங்கே டீமெல்லாம் வர வச்சு அந்த செங்கல் சோலையில் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தீவிரமாக அனலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ ராஜராஜன் மயில் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம மேலே தப்பு இல்லை, அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை, சந்திரகலா அவங்களே அவங்கள கத்தியெல்லாம் குத்திக்கிட்டாங்க, இந்த ஆதாரத்தை இந்த போலீஸ்லாம் சூப்பராகவே கண்டுபிடிச்சிருவாங்க, அத்தைக்கு வந்து சந்திரகலாவோட முகத்தெரிய நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து ரேவதி, மயில், ராஜராஜன் இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதி செம்மையாக அழுகுறாங்க. ராஜா, உன்னை என்னால் இந்த நிலைமையில் பார்க்கவே முடியல, நீ சீக்கிரமாக வெளியில் வந்துடு, தேவையில்லாத பிரச்சனையிலலாம் நீ தலையிடாத, எங்கள் அம்மாவோட மனசு என்றைக்குமே மாறாது ராஜா, நீ அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, உனக்கு தெரியாது ரேவதி, அத்தையோட உள் மனசுக்கு தெரியும், நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்காக வேறு வழி இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அதிகாரி வந்து பார்த்து சொல்கிறாங்க, என்ன திதி நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தியை பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ மயில் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ ஃபீல் பண்ணாத, சீக்கிரமாகவே ராஜாவை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து கார்த்தி சொன்ன மாதிரியே அந்த சரவணன் கூட சேர்ந்து இதுக்கு காரணமான சந்திரகலாவை பிடிச்சி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.